வெல்கம் டு மை சேனல் இன்ஃபோமிசில். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கோடை காலத்தில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு சில பழங்களில் இயற்கையின் கொடையான தர்பூசணியோட ஆரோக்கிய நன்மைகளை பற்றியும் அதை எப்படி தேர்ந்தெடுத்து வாங்குறது அப்படிங்கிற பற்றியும் பார்க்கலாம். தர்பூசணி வெள்ளரி இனத்தைச் சேர்ந்தது. இதில் அதிக அளவு நீர்ச்சத்து இருக்கிறதுனால கோடை மாதங்களில் உடலை குளிர்ச்சியாகவும் புத்துணர்ச்சியாகவும் வச்சிருக்க உதவுது. தர்பூசணியில் வைட்டமின்கள், தாது உப்புக்கள், அமினோ அமிலங்கள்னு நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. ஒரு கப் தர்பூசணியில், அதாவது 152 கிராம் தர்பூசணியில் கார்போஹைட்ரேட்ஸ் 11.5 கிராம், ஃபைபர் 0.6 கிராம், சுகர் 9.4 கிராம், புரோட்டீன் 0.9 கிராம், ஃபேட் 0.2 கிராம், விட்டமின் ஏ 5%, விட்டமின் சி 14%, பொட்டாசியம் 4%, மெக்னீசியம் 4% உள்ளது. தர்பூசணியில் இருக்கும் சிட்ருலின் என்ற அமினோ அமிலம் கொழுப்பு செல்களை கட்டுப்படுத்தி கொழுப்பு அதிக அளவில் உற்பத்தியாவதை தடுக்கிறது. தர்பூசணியில் உள்ள பீட்டா கரோட்டின் மற்றும் லைகோபின் இரண்டும் ஆன்டி ஆக்சிடென்ட்களாக செயல்பட்டு சருமத்தில் கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கிறது. இது சரும ஆரோக்கியத்திற்கும் முடி வளர்வதற்கும் உதவுகிறது. மேலும் இது வயதானால் உடலில் ஏற்படும் சுருக்கங்களை சரி செய்யவும் உதவுகிறது. தர்பூசணியோட கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால சர்க்கரை நிலையில் அதை அளவோடு எடுத்துக்கொள்ள வேண்டும். தர்பூசணியில் விட்டமின் சி அதிகம் இருக்கிறதுனால நம்ம உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவி பண்ணுது. அடுத்ததாக நம்ம சரியான தர்பூசணி எப்படி தேர்வு செய்து வாங்குறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக மண்ணில் கொடியாக படரும் காய்கள் தரைப்பகுதியில் இருக்கும். பழுத்த பின் அந்த காய்களில் தரையில் உள்ள பாகம் மஞ்சள் வண்ணத்திற்கு மாறும். அதே போன்று தர்பூசணி பழத்தின் அடிப்பாகம் நல்ல மஞ்சள் நிறத்தில் அல்லது ஆரஞ்சு கலந்த மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அப்படி இல்லாமல் தரையில் இருக்கும் பகுதி வெண்மை நிறத்தில் இருந்தால் அது முழுமையாக பழுக்காத பழம் என தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக தர்பூசணி பழத்தின் மேல் வலைப்பின்னலாக பழுப்பு நிற கோடுகள் இருந்தால் அந்த பழம் அடிப்பட்டதாக நினைத்து பெரும்பாலும் தவிர்த்து விடுவோம். ஆனால் அந்த பழம்தான் ஆரோக்கியமான பழமாகும். அடுத்தது தர்பூசணி பழங்கள் ஆண், பெண் என இரு வகையாக பிரிக்கப்படும். ஆண் தர்பூசணி பழங்கள் பெரியதாகவும் நீள் வடிவத்துடனும் இருக்கும். இத்தகைய பழங்கள் சுமாரான சுவையுடனும் அதிக நீர் கொண்டதாகவும் இருக்கும். பெண் தர்பூசணி பழங்கள் முழுமையான வட்ட வடிவத்திலும் அதிக இனிப்பு சுவை கொண்டதாகவும் இருக்கும். அடுத்தது தர்பூசணி பழத்தின் காம்பு காய்ந்திருந்தால் அந்த பழம் பழுத்து விட்டது என்ற அர்த்தம். காம்பு பச்சையாக இருந்தால் முழுமையாக பழுப்பதற்கு முன்னரே பறிக்கப்பட்டு விட்டது என்ற அர்த்தம். இந்த வகை பழத்தை தவிர்த்து விடுவது நல்லது. அடுத்ததாக தர்பூசணியில் உள்ள கருப்பு கோடுகள் நெருக்கமாக இருந்தால் அது இனிப்பாக இருக்கும். இவை தேனீக்களால் ஏற்படும் மகரந்த சேர்க்கையின் அடையாளங்களாகும். ஒரே அளவில் உள்ள 2 தர்பூசணிகளை தேர்ந்தெடுக்கும் போது கனமானதை தேர்ந்தெடுக்கவும். அது நீர்ச்சத்து அதிகமாகவும் இனிப்பாகவும் இருக்கும். அடுத்ததாக தர்பூசணியை தட்டும்போது ஆழமான எதிரொலிக்கும் சத்தம் வந்தால் அது நன்கு பழுத்திருக்கும். கனமான அல்லது மந்தமான சத்தம் வந்தால் அது பழுக்காததாகவோ அல்லது உலர்ந்ததாகவோ இருக்கலாம். அதே போல் தர்பூசணி பழத்தின் ஒரு துண்டை எடுத்து சுத்தமான தண்ணீரில் போட்டு வைத்தால் சிறிது நேரம் கழித்து தண்ணீர் இளஞ்சிவப்பு நிறமாக மாறியிருக்கும். அது அதிக ரசாயனம் ஏற்றப்பட்ட பழமாக இருக்கலாம். இது உடலுக்கு தீங்கு விளைவிக்கும். தர்பூசணி பழத்தை 2ஆக வெட்டி பார்க்கும்போது நடுப்பகுதியில் பெரிய அளவிலான பள்ளம் இருந்தால் அது வளர்ச்சி ஹார்மோன் செலுத்தப்பட்ட பழமாக இருக்கலாம். அதனால் அதை தவிர்ப்பது நல்லது. மேற்கண்ட குறிப்புகளை பயன்படுத்தி பயன்பெற வாழ்த்துக்கள். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ-காமர்ஸ் பிரைவேட் லிமிடெட். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை இந்த ஆப் மூலமாக ஆர்டர் செய்தால் பொருட்கள் உங்கள் வீட்டை வந்து சேரும்.